Hi guys, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Redmi Note 9 Pro Max, Redmi Note 9 Pro ரெண்டு ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனை பற்றின ஓவர்வியூ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த ரெண்டு ஃபோனை பார்த்திங்கன்னா குளோபலாக Redmi Note 9 Pro, Redmi Note 9 அப்படின்னு தான் லான்ச் பண்ணாங்க. இங்கேயே அந்த மாதிரி லான்ச் பண்ணாங்கன்னே தெரியல. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பில் பட்டன் வரும், அப்படியே சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் டெக்கில் அப்டேட்டாக இருக்கலாம். சரி வாங்க, நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியாவில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redmi Note 9 அப்படின்னு லான்ச் பண்ணதை Redmi Note 9 Pro அப்படின்னு இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. Redmi Note 9 Pro அப்படின்னு லான்ச் பண்ணதை Redmi Note 9 Pro Max அப்படின்னு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் வேரியண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷனில். அது என்ன அப்படின்றத நான் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Redmi Note 9 Pro Max பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கம் போகிற டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் டோன் டிசைன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும். அதுக்கப்புறம் 6.67 inch பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சாரும் இருக்குது. உங்களுக்கு 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் ஈவெண்ட்டில் காமிச்ச கேமரா சாம்பிள்ஸ். நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ரோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு மேக்ரோவில் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது வழக்கம் போல். வீடியோக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலிடோஸ்கோப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸும் எடுக்க முடியும். க்ரியேட்டிவான ஒரு ஷார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்க போது. கேமிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 618 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்க போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5020 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம், 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப்காக. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இது ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது. NFC சப்போர்ட் குளோபலாக கொடுத்துருந்தாங்க, பட் இந்தியாவில் அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டுக்கு டெடிக்கேட்டடான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 64GB ஒரு வேரியண்ட்டும், 6GB RAM 128GB இன்னொரு வேரியண்ட்டும், 8GB RAM 128GB இன்னொரு வேரியண்ட்டும் உங்களுக்கு தராங்க. கலர் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபிக்கல் க்ரீன், கிளேசியர் ஒயிட், அப்புறம் இன்டர்ஸ்டெல்லர் கிரே அப்படின்ட்டு 3 கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். சரி, அடுத்து நம்ம Redmi Note 9 Pro பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 inch ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 இருக்குது இதுலேயும். அடுத்து நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். அடுத்து உங்களுக்கு கேமராஸ் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா சாம்பிள்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம். எப்படி இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 60 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து வீடியோஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4K கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கலான்னு தெரியல. ஸ்லோ மோஷன் உங்களுக்கு 120 FPS வரைக்கும் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு 720G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே 18 watt ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடான மைக்ரோ SD கார்டு ஸ்லாட், அப்புறம் 3.5mm ஜாக், ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், நானோ கோட்டிங், ஐஆர் பிளாஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேம் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட ஒரு வேரியண்ட்டும், 6GB RAM 128GB RAM வேரியண்ட்டோட இன்னொரு வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபாரஸ்ட் க்ரீன், போலார் ஒயிட், அப்புறம் மிட் நைட் கிரே அப்படின்னு 3 கலர் வேரியண்ட்டில் இந்த ஃபோன் கிடைக்குது. ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 11 தான் ரன் ஆகுது. அடுத்து ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். நம்ம Redmi Note 9 Pro Max ப்ரைஸிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,499 ரூபீஸ்க்கு வருது. 6GB RAM 128GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,999 வருது. 8GB RAM 128GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 19,999 வருது.
அடுத்து நம்ம ரெட்மி நோட் 9 ப்ரோ ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியன்ட் வந்து 13,999க்கு வருது. அடுத்து 6GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16,999க்கு வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் ப்ரைஸிங் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோனோட ப்ரைஸிங்க்கு இது கரெக்டாக இருக்கா? நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட கேங்கில் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த சமயத்தில். அவங்களுக்கும் இல்லை ரெட்மி ஃபோன்ஸில் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த 2 ஃபோனை பற்றி. வேறு ஏதாச்சும் இந்த ஃபோனை பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் என்ன மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.